ஓகே, வெல்கம் டு எஸ்பிரிட் அகாடமி. ஓகே, சோ நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம குரூப் டி யோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். அதுல செட் 14 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ செட் 15 பார்க்க போறோம். எதுல கேடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24 ஆகஸ்ட்ல கேட்ட மூணாவது ஷிஃப்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சரியா? சோ ஒன் பை ஒன் क्वेश्चंस பார்த்துடலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கேக்குறாங்க? if the mean of the following data is 4, அதாவது கொடுத்திருக்க டேட்டால மீனோட வேல்யூ என்ன சொல்றாங்க? 4 ன்னு சொல்றாங்க. and find the missing frequency, பின்வரும் தரவின் சராசரி நாளெனில் விடுபட்ட அதிர்வெண்ணை கண்டறியும். சரியா? நமக்கு எப்பவுமே மீனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னா, மீன் which is equal to sigma of f of x by sigma of f. xங்கிறது frequency, f of xங்கிறது அதோடைய மேலோட சேர்த்து நம்ம frequency எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்ப என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாத்தையும் நான் சம்மேஷன் பண்ணணும். அதாவது இந்த சிம்பிள் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மேஷன். எதுல இருந்து எது வரைக்கும்? I1 ல இருந்து n வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? சம் பண்ண போறேன். சரியா? சோ அப்ப எனக்கு என்ன வரும்? இங்க 3 into 3 வரும். மேல இருக்குது ஃபர்ஸ்ட் இது வந்து 3 into 3. அடுத்து பாத்தீங்கன்னா 5 into 4 plus 5 into 4. எனக்கு இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதை x ன்னு வச்சுக்கிறேன். அப்ப பிளஸ் என்ன வரும்? 9x plus 2 into 8 வந்து 16 divided by sigma f ன்னு இருக்கா? அப்ப fங்கிறது என்ன வரும்? 3 plus 4 12 plus 3 plus 4 7 7 plus 8 15. அப்போ 15 plus x. மீனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 4 கொடுத்திருக்காங்களா? எழுதியாச்சு. சோ அப்ப 4 which is equal to 9 plus 20 29 29 plus 60 45 45 plus 9x divided by எனக்கு என்ன இருக்கும்? 15 plus x ன்னு கிடைக்கும். சோ அப்ப நான் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 60 plus 4x which is equal to 45 plus 9x. அப்ப இந்த 45 இங்க வந்து எனக்கு மைனஸ் ஆயிடுமா? இந்த 4 இங்க வந்தா minus 4x ஆயிடுமா? அப்ப x அதாவது 5x which is equal to 15. அப்ப x is equal to 3. The right answer என்னப்பா? Option A. 3 is the right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. Coefficient of x power 4 y cube இந்த expansion of அப்படிங்கிறது ரெண்டு இது கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? a minus b the whole square இருக்கா? அப்ப எனக்கு என்ன வரும்? 9x square plus 4y square minus 2 3 6 12xy. ஓகேங்களா? int இது ஒரு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு என்ன இருக்கு? a plus b the whole square இருக்கா? அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a square plus b square plus 2ab ன்னு எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. அப்ப எனக்கு என்ன வரும்? x power 4 plus y power 6. ஓகேங்களா? plus 2 வருமா? அப்ப 2x square and y cube. சரியா? சோ நமக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் என்னப்பா வரணும்? x power 4 and y cube ன்னு கிடைக்கணுமா? அப்ப எனக்கு x power 4 அப்படினு சொல்லி வரணும் அப்படினா x square into நான் எந்த வேல்யூ பண்ணா x வரும்? இங்க ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எனக்கு டைரக்டாவே x power 4 இருக்கு. ஆனா இதற்கு சேர்க்கறப்ப y square மட்டும் தான் கிடைக்கும். அப்ப நம்ம டைரக்டா இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்குமா? அப்ப என்ன வரும்? 18x power 4 y cube. The right answer is option D. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one பாருங்க. Find the amount of Ravi needs to return to Monu if he had borrowed 3000 from Monu at 4% compound interest compound annually 2 years. ஓகேங்களா? அதாவது ரவி 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோனுவிடம் இருந்து 3000ஐ 4% கூட்டுவட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் வகையில் கடன் வாங்கி இருந்தால் அவர் மோனோவிடம் திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை கண்டறியவும். ஓகேங்களா? அப்ப என்னப்பா பண்ணலாம்? சோ பிரின்சிபல் நமக்கு எவ்வளவு வரும் தெரியல, 3000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஒன்னு நமக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் இன்டு 1 பிளஸ் ஆர் த ஹோல் டிவைடட் பை 100 the whole power n அப்படிங்கிறது போடுவோம். இது நமக்கு நார்மல் ஃபார்முலா. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு பிரின்சிபல்ங்கிறது 100% இருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு என்னப்பா இருக்கும்? 104% இருக்குமா? ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா 4% வந்து வட்டி ஃபர்ஸ்ட் இயருக்கு. அப்ப செகண்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா இதுல 4% வட்டிக்கு வட்டி சேர்ந்து வருமா? சோ அப்ப நான் என்ன போடுறேன்? 108.16%. அதாவது 104 into 4 அவ்வளவுதான். 4 4 16 14. இதுதான் நான் என்ன பண்ண போறேன்? இதுல ஆட் பண்ண போறேன். அதனால தான் 8.16. அப்ப இந்த 100% தான் எனக்கு என்னவா இருக்கு? 3000 அப்படின்னு இருக்கா? அப்ப இதோட வேல்யூ மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? அப்ப என்ன பண்ணலாம்? 10816 into 3. 6 3s are 18, 1 3 is 3 4, 8 3s are 24, 1 3. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3244.8. சரிங்களா? ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. Rachana can eat 21 oranges in 60 minutes. ஓகேங்களா? She wants to know how many minutes it would take her eat 35. ஓகேங்களா? oranges. அப்ப 21 oranges சாப்பிட எவ்வளவு நேரம் எடுத்துக்கறாங்க? 60 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப 35 ஆரஞ்சு சாப்பிட எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க? அதான் क्वेश्चन. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? 60 டிவைடட் பை 21 இன்டு 35. சரியா? அப்ப 1 இங்க பாத்தீங்க சாரி 3 7s are 21 5 7s are 35 1 இங்க பாத்தீங்கன்னா 20. அப்ப 20 இன்டு 5 எனக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 100 minutes. Right answer is option C. Okay, next question போலாமா? Next one. Simplify. ஓகேங்களா? சோ அப்ப root of 625 எனக்கு என்னப்பா வரும்? 25 minus 324ங்கிறது 18 பிளஸ் என்ன அப்படின்னா 33 ஸ்கொயர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? 33 இன்டு 33 எனக்கு தெரிஞ்சிருந்தா 1089 அப்படிங்கிறது போட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போடலாம். பட்டர்ஃப்ளை மெத்தட் இஸ் நதிங் பட் 33 இங்கே 33 போடுறேன். அப்ப 3 3s are 9. சோ இங்கே 3 3s are 9 9 plus 9 18 18 வருமா? 1 கேரி. அப்ப 3 into 3 9 9 plus 1 10. அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 1089. சோ அப்ப இது ரெண்டுமே எனக்கு பிளஸ், இது மட்டும் தான் எனக்கு மைனஸ்ல இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1096. The right answer is option B. Clear? Yes. Next one question பார்க்கலாமா? Next question பாருங்க. Okay, a dealer sold 3/5 of his goods at gain of 25%. The remaining at the cost price. Then what is this loss or gain percentage? ஓகேங்களா? அதாவது ஒரு பொருள் இருக்கக்கூடிய விலையை நான் என்ன பண்றேன்? 3/5 என்ன பண்றேன்? 25% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். சரியா? இப்ப உதாரணத்துக்கு எனக்கு 10 பொருள் தான் இருக்குது அப்படின்னா அதுல நான் என்ன பண்ண போறேன்? 6 பொருளை வந்து ப்ராஃபிட்டுக்கும் ரிமைனிங் இருக்கிற 4 பொருளை என்ன பண்ண போறேன்? காஸ்ட் பிரைஸ்க்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இதோட பொருளோட விலை தெரியாது. நான் என்ன பண்றேன்? 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு பொருளோட விலை எனக்கு என்ன சொல்றேன்? 10 ரூபான்னு சொல்றேன்னா அப்ப 4 பொருள் அதே காஸ்ட் பிரைஸ் விற்கிறேன். நான் என்ன போடுறேன்? 40 ரூபாய். ஆனா இங்க 6 பொருள் என்ன அப்படின்னா 60. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ்ல விற்கிறேன்? 25% விற்கிறேன்னா அப்ப எனக்கு என்ன வரும்? 75. அப்ப எனக்கு டோட்டலா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பேன்? 115. அப்ப எனக்கு எத்தனை பர்சன்ட் கெயின்? 15% கெயின். ஏன்னா 100 ரூபாய் தானே இருக்கும். 10 பொருள் 10 ரூபானா 100 ரூபாய். அப்ப 115 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு டோட்டலா ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? 15% ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following is the not a quadrilateral? கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது நாற்கரம் அல்ல அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? சோ ட்ரபீசியம் இதோட ஷேப் இதா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கிள், இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா நாற்கரம் கிடையாது. இது ராம்பஸ் பாத்தீங்க அப்படின்னா சாய் சதுரம். அதுக்கப்புறம் பேரலோகிராம், இது வந்து ரெக்டாங்கிளுடைய இது. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு என்ன? இது மட்டும் தான் எனக்கு என்ன அப்படின்னா குவாட்ரிலேட்டரல் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. if the average of two numbers is 26 and one of them is 12, then find the other number. ஓகேங்களா? இரண்டு எண்களின் சராசரி 26. அப்ப எனக்கு அது தெரியாது. நான் என்ன பண்றேன்? x plus y divided by 2 which is equal to 26. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜ் உடைய ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? x plus y which is equal to 52. சரியா? ஒன்னு வந்து எனக்கு என்ன சொல்றாங்க? 12 சொல்றாங்களா? அப்ப 12 plus y which is equal to 52. அப்ப y which is equal to 40. இன்னொரு நம்பர் எனக்கு என்ன? 40 கிடைச்சிருக்கு. சரிங்களா? so clear? The right answer is option C. சரிங்களா? next question பார்க்கலாமா? next one. the value of square root of 1 2 3 4 2 3 1. ஓகேங்களா? சோ இது எனக்கு என்ன அப்படின்னா 11 ஸ்கொயர் என்னப்பா வரும்? 121. இப்போ 1 1 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 3 2 1. சரிங்களா? அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஓகே சாரி இது 1 2 3 3 2 1 மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த நம்பர் தான் எனக்கு என்ன அப்படின்னா 4 கிடைக்கும். ஏன்னா எங்க முடியுதோ அது நடுவுல வரணும். சரிங்களா? அப்ப 3 2 1. அப்ப ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 1 1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. find the total surface area of cylinder. ஒரு உருளையின் அடிப்பக்க ஆரம் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த மேற்பரப்பு பரப்பளவை. சரிங்களா? எனக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? 2 pi r h into 2 pi r into h plus r. அதாவது என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் உள்ள ஏரியாவை ஆட் பண்ணணும். pi r ஸ்கொயர் plus pi r ஸ்கொயர் plus 2 pi r h. அதனால நான் என்ன பண்றேன்? ஃபைனல் ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? 2 into எல்லாத்துலயும் ஆப்ஷன்ல பை பை இருக்கா? அப்ப நான் பை அப்படி டாட்டா வச்சுக்கிறேன். r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? பேஸ் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டரா?
7 into h plus r 15 plus 7 என்ன இருக்கு 22 அப்ப 7 2 என்ன 14 சோ அப்ப என்ன போட போறேன் 22 into 14 2 4 8 2 4 8 8 2 10 அப்ப 0 1 2 into 1 3 அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 308 pi centimeter square. The right answer is option C. 308 pi centimeter square. Clear? Yes. Next one பாருங்க. Okay, find the value of ஓகேங்களா ஒரு trigonometry உடைய வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க என்னங்கறத பார்க்கலாமா சரி ஓகே சோ என்ன அப்படினா இந்த மாதிரி क्वेश्चंस பொறுத்த மட்டும் ஒரு ரெண்டு விதமா போடலாம் ஒன்னு டைரக்டா நமக்கு θ ஈக்குவல் டு என்னப்பா சொல்லி கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்பர்ல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படினா மேக்ஸிமம் θ ஈக்குவல் டு 45 டிகிரி ஆன்சர் போட்டீங்கன்னா வரும் அப்படி இல்ல அப்படினா இத நம்ம என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ணனும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க இங்க இருந்து எழுத ஆரம்பிக்கிறேன் சோ இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன் sin square தீட்டாவை வெளியில காமனா எடுக்கிறேன் அப்ப இந்த ரெண்டு இதுல இருந்து மட்டும் அப்ப எனக்கு இங்க என்ன வரும் 1 minus sin square theta plus 1 இருக்குமா கீழ அதே மாதிரி எனக்கு என்ன இருக்கு 1 minus sin square theta plus இங்க அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா 1 plus tan square theta இருக்கா சோ அப்ப இங்க 1 minus tan square theta எடுக்கலாமா சோ அப்ப எனக்கு என்னப்பா வரும் அந்த tan square theta எடுத்தீங்கன்னா இங்க 1 இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் plus tan square theta clear ஏன்னா இங்க உள்ள tan square உள்ள மைனஸ் ஆயிடும் அவங்க முதல்ல மைனஸ் ஆயிடும் divided by என்ன வருது 1 plus tan square theta சரிங்களா சோ நமக்கு என்ன தெரியும் அப்படினா sin square theta plus cos square theta equal to 1 அப்ப 1 minus sin square theta ங்கிறது என்ன cos square theta வா சரி எழுதிக்கலாமா சோ அப்ப இங்க sin square theta into cos square theta plus 1 divided by cos square theta இங்கே அதே மாதிரி என்ன அப்படினா secant square theta minus tan square theta equal to 1 அப்ப 1 plus tan square theta னா secant square theta அப்ப இந்த இடத்துல என்ன போட போறேன் 1 minus tan square theta secant square theta divided by secant square theta சரியா சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இங்க sin square theta cos square theta divided by cos square theta இங்க அதே மாதிரி plus 1 by cos square theta இங்க அதே மாதிரி என்ன பண்ண போறேன் 1 by secant square theta minus not plus minus என்ன வரும் tan square theta secant square theta by secant square theta சரியா cos square theta cancel இங்கேயும் secant cancel சரியா அப்புறம் ரிமைனிங் டேர்ம் என்ன எழுதலாம் அப்படினா sin square theta plus 1 by cos square னா எனக்கு என்ன secant square theta 1 by secant square னா எனக்கு என்ன cos square theta minus tan square theta சோ நமக்கு தெரியும் sin square theta 1 secant square plus 1 சோ அப்ப ஆன்சர் என்ன 2 அப்ப ஆப்ஷன் 2 சரியா இது ஒரு மெத்தட் அப்படி இல்ல அப்படினா theta equal to 45 டிகிரியோட வேல்யூ போட சொல்லிருக்கேன் அப்ப theta equal to 45 னா என்ன 1 by root 2 வா அப்ப 1 by 2 minus 1 by 4 plus 1 divided by 1 minus 1 by 2 இங்க அதே மாதிரி 1 minus 1 இங்க பாத்தீங்கன்னா 1 plus 1 சரியா ஏன்னா எனக்கு எல்லாமே 45 டிகிரியோட வேல்யூ என்ன 1 சரியா சோ அப்ப இந்த இடத்துல என்ன வருது மேல வந்து 4 தான் காமனா வருது அப்படினா 2 minus 1 plus 4 போட்டுக்கலாமா இங்க அதே மாதிரி எனக்கு என்ன அப்படினா 2 minus 1 1 by 2 அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 by 4 எழுதிக்கிறேன் 4 கேன்சல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus 1 by 2 மட்டும் இருக்கு ஏன்னா plus 1 minus 1 கேன்சல் அப்ப 4 plus 2 6 minus 1 5 அப்ப 5 by 2 minus 1 by 2 which is equal to 4 by 2 அப்ப ரைட் ஆன்சர் என்ன 2 இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் ஓகேங்களா ஒண்ணு நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நம்ம தீட்டாவோட வேல்யூ போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन what is the measure of each exterior angle of regular hexagon சரியா சோ நமக்கு ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி மாடல்ல நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம previous இயர்லயே பார்த்திருக்கோம் each exterior angle which is equal to 360 degree divided by n where n is number of sides அப்ப which is equal to 360 degree இங்க எனக்கு என்ன சொல்றாங்க each inch என்ன கேக்குறாங்க பட் நமக்கு என்ன ஹெக்ஸாகன்னா எத்தனை தெரியும் 6 சைடு சேர்ந்தது தான் ஹெக்ஸாகன் அப்ப 6 ஆல போடலாமா அப்ப 1 இங்கேயும் 60 அப்ப ரைட் ஆன்சர் என்னப்பா 60 டிகிரி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C கிளியர் எஸ் நெக்ஸ்ட் ஒன் two pipes A and B can fill a tank in 15 hours and 20 hours அப்ப A B ஓகேங்களா சோ A என்ன பண்றாங்க 15 B வந்து 20 ஓகேங்களா while a third pipe C can
எம்டி இன் 30 hours. எம்டினால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல மேல மைனஸ் சிம்பிள் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு எம்டி பண்ணுது, மத்த எனக்கு என்ன பண்ணுது ஃபில் பண்ணதா சொல்றாங்க. 2 குழாய்கள் A மற்றும் B ஒரு தொட்டியை முறையை 15 மணி நேரம் மற்றும் 20 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அதே நேரத்தில் மூன்றாவது குழாய் C முழு தொட்டியை 30 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். சரியா? சரி, உங்க 3 பேருக்கு நான் எல்சிஎம் பாக்குறேன். என்ன போடுறேன்? 60 4 3 2. ஏன் அப்படின்னா அவங்களுடைய திறனை கண்டுபிடிக்க. ஓகேங்களா? எஃபிஷியன்சி. இது டோட்டல் ஒர்க். இப்ப என்ன சொல்றாங்க? ஹவு மச் டைம். மூணையுமே நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னப்பா? டோட்டல் பை எஃபிஷியன்சி. அப்ப டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 60, எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 4 பிளஸ் 3 மைனஸ் 2. ஏன் மைனஸ் 2 அப்படின்னா எனக்கு எம்டி பண்ணுது. அப்ப A மைனஸ் 2 5. அப்ப 60 by 5 which is equal to 12. Option A is the right answer. Clear? Yes. Next one. A fruit vendor bought. ஒரு பழ வியாபாரி 800 ஆப்பிள்களை 4800க்கு வாங்கினார். அவர் போக்குவரத்துக்காக 800 செலவு செய்தார். ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் 10 லாபம் பெற அவர் ஒவ்வொரு ஆப்பிளையும் எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து போன அமௌண்ட்லாம் நான் எழுதிக்கிறேன். 4800 பிளஸ் என்ன அப்படின்னா வாங்கியிருக்க அமௌண்ட் 4800, போக்குவரத்துக்கு என்ன அப்படின்னா 800 பிளஸ் இன்னொரு என்ன சொல்ற அப்படின்னா, ஓகேங்களா, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளவுப்பா லாபம் வேணும்னு சொல்லியிருக்காரு? 10 ரூபாய். அப்ப மொத்தம் எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்காரு? 800 ஆப்பிளா? அப்ப 800 into 10 என்ன அப்படின்னா 8000 ரூபாய். சரியா? இங்க 8000 கொடுக்குறேன். டிவைடட் பை அதுல ஏதாவது எத்தனை ஆப்பிள் விற்க போறாரு? 800 ஆப்பிள் விற்க போறாரு. ஓகேங்களா? அப்ப சிம்பிள் 8000 பிளஸ் 4000 12000, 12000 பிளஸ் 12800 13600 டிவைடட் பை 800. சரியா? So 0 0 0 cancel. 198 198 ரிமைனிங் 5 போச்சுன்னா 56. அப்ப 7 8 56. அப்ப ஒரு ஆப்பிள் நான் எவ்வளவு வித்திருப்பேன்? 17 ரூபாய்க்கு. கரெக்டா? அதாவது காஸ்ட் பிரைஸ் எழுதுறேன். 4800 ரூபாய் வாங்கியிருக்கேன். இது வந்து டிரான்ஸ்போர்ட். இது வந்து என்ன அப்படின்னா 800 into 10. ஏன்னா ஒரு ஆப்பிள் நான் என்ன பண்ண போறேன்? 10 ரூபாய் லாபத்துக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? 800 into 10 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். சரிங்களா? So clear? Yes. Next one. The number of solutions to the pair of linear equations. இந்த ஈக்குவேஷன் என்ற நேரியல் சமன்பாடுகளுக்கு ஜோடிகள் எத்தனை தீர்வுகள் உள்ளன? ஓகேங்களா? வெரி சிம்பிள். நமக்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் 3 கேஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒன் சொல்யூஷன். ரெண்டாவது கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மினி சொல்யூஷன். மூணாவது கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நோ சொல்யூஷன். சொல்யூஷனே நமக்கு கிடைக்காது. சரிங்களா? அதாவது 2 ஈக்குவேஷன் தானே கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் டிரைவ்ஸ்ல கிராஃப் வரைகிற மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா 2 லைன் கிடைக்கும். 2 லைன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா, அதுதான் எனக்கு ஒன் சொல்யூஷன். அது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a1 by a not equal to b1 by b2. சரியா? அதே இது மெனி சொல்யூஷன் அப்படின்னா ஒரு இதுக்கு மேல அப்படியே டைரக்டா இருக்கும். எனக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா a1 by a2 b1 by b2 which is equal to c1 by c2. இங்க அதே மாதிரி போட்டுக்கலாம் c1 by c2ங்கிறது. அடுத்த கண்டிஷன் நோ சொல்யூஷனா? அப்ப a1 by a2 which is equal to b1 by b2 which is not equal to c1 by c2. சரியா? இந்த 3 தான் நமக்கு கண்டிஷன். சார் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். a1 x1 plus b1 y1 which is equal to c1. சரியா? அதே மாதிரி a2 b2 c2. இப்ப என்ன a1 by a2வா? 5 by 7 which is equal to minus 3 by 7 not equal. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனே கிடைச்சிருச்சு. அப்ப என்ன? it has one solution. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நோ சொல்யூஷனா லைன் எப்படி போகும்? parallel-ஆ இருக்கும். 2 லைனுமே இணையான கோடுகளா இருக்கும். அப்ப ரெண்டுமே எனக்கு டச்சே ஆகாது. அப்ப எனக்கு சொல்யூஷனே கிடைக்காது. மினி சொல்யூஷனா ஒரு லைன் எப்படி இருக்கும் அதுக்கு மேலே அந்த லைன் போகும். அப்ப எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கிடைச்சிட்டே போகும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two pipes A and B can fill a tank of 1000 liters in 5 hours, 6 hours respectively. If they are open together, how many hours will they take to fill an empty tank of 1800 liters? ஓகேங்களா? 2 குழாய்கள் A மற்றும் B ஒரு 1000 லிட்டர் தொட்டியை முறையை 5 மணி நேரம் மற்றும் 6 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அவை ஒன்றாக திறக்கப்பட்டால், ஓகேங்களா, 1800 லிட்டர் காலியான தொட்டியை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த A and B உடைய திறன் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. A வந்து எவ்வளவு வேலை பாக்குது? 1000 லிட்டரை எவ்வளவு மணி நேரத்துல? 5. அதே மாதிரி B பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1000 லிட்டரை
எவ்வளவு மணி நேரத்தை 6. சரியா? சோ இப்ப என்ன சொல்றாங்க, if they open together, ஓகேங்களா, நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு எவ்வளவு பண்ணணும், டோட்டலா 1800 தான பண்ணணும். அப்ப டிவைடட் பை இங்க என்ன போடுறேன், 1000/5. ஏன்னா இது வந்து எஃபிஷியன்சி, A யோட எஃபிஷியன்சி, இது வந்து B யோடைய எஃபிஷியன்சி. சரிங்களா? சோ 5 × 6 அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல சேர்த்துக்கலாமா? அப்ப எனக்கு என்ன அப்படின்னா 1800 into 5 into 6 30. 30. ஏன்னா 5 6 மேல போய் எல்சிஎம். இங்க எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 6000 பிளஸ் 5000 எல்சிஎம் அப்படிங்க இருக்கிற. சரிங்களா? சோ அப்ப எனக்கு என்ன வரும், 2 0 1 0 3 0 3 0 கேன்சல். அப்ப 54/11. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் A is the right answer. ஓகேங்களா? சோ கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபைண்ட் தி அரித்மெடிக் மீன். இதே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்லப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த இடத்துல x னு கொடுத்தாங்களா, இங்க என்னன்னா x ன்றத கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப மீனுடைய ஃபார்முலா என்ன, ஃப்ரீக்வென்சி கொடுத்தாங்கன்னா சிக்மா fx by சிக்மா f. ஓகேங்களா? அப்ப 10 × 5 ஃபர்ஸ்ட் இது என்ன 50 பிளஸ் 20 × 5 100, 30 × 4 120, 40 × 6 240, 50 × 5 250 டிவைடட் பை, ஓகேங்களா, 5 + 5 10 14 6 16 25. ஓகேங்களா? சரி, இங்க எனக்கு என்ன வருது 150 270. சரிங்களா? சோ 270 510 760. அப்ப 760 டிவைடட் பை 25. இது 1 டைம். இங்க எனக்கு என்ன வரும், 3 டைம் வருமா? 1 சேர்த்தா இங்க 0 சேர்த்துக்கலாமா? அப்ப 30 பாயிண்ட் என்ன ஆன்சர் கிடைக்கும், 25/4. ஏன்னா 100ல கிடைச்சிருக்கு. அப்ப ரைட் ஆன்சர் இஸ் 30.4. The right answer is option D. Clear? Yes. Next question பார்க்கலாமா? Next one. Okay, a father's age is 7 times of his son's age. ஓகேங்களா? So a father's age is 7 times of his son's age. ஓகேங்களா? எழுதிக்கிட்டேன். 3 years from now. ஓகேங்களா? அதாவது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை விட 7 மடங்கு இப்போது இருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேங்களா? hence from now அப்படி சொல்லிருக்காங்க. the age of father, அப்ப இப்ப இருந்து எத்தனை ஆண்டுகள்ப்பா, 3 ஆண்டுகள் பிறகு the age of father will be 5 times the age of his son. அப்ப s + 3 போட்டுக்கலாமா? ஓகேங்க, நமக்கு என்ன இருக்கு, f = 7s இருக்கா? அப்ப 7s இதுக்கு பதிலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன், plus 3 which is equal to 5s plus 15. ஓகேங்களா? அப்ப 7s minus 5s which is equal to 12. ஓகேங்களா? 2s equal to 12, s which is equal to 6. அப்ப s 6 அப்படின்னா f equal to 7 into 6 which is equal to 42. The right answer is option B. Clear? Yes. Next question போலாமா? Next one. Okay, if x is to 6, proportion of 6/y. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு எனக்கு என்ன கேக்குறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா x and y வேல்யூக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. பண்ணலாமா? எஸ். சோ அப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், x/6 which is equal to 6/y எழுதிக்கலாமா? சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், xy equal to 36 அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு என்னவா இருக்கு, x/y which is equal to y/6 இருக்கா? ஓகே, சோ அப்ப 6x which is equal to y² வச்சுக்கலாமா? 6x equal to y². அப்ப x is equal to என்னப்பா வரும், y²/6 இருக்குமா? நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல இங்க இருந்து டேட்டாவா ஸ்டெப் எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? y² into y/6 which is equal to 36. சோ அப்ப எனக்கு என்ன வரும், y³ which is equal to 216. அப்ப y equal to 6. அப்ப y equal to 6 னா x ஓட வேல்யூ எனக்கு என்னதான் வரும், 6 தான வரும். சோ அப்ப எனக்கு என்ன ஆன்சர் பா, 6 and 6. Clear? Yes. Next question போலாமா? Next one. Find the least 6 digit number exactly divisible by. ஓகேங்களா? அதாவது 8 10 12 16 இந்த 4 நம்பரால குறைந்தபட்ச 6 இலக்க எண் எதால டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், LCM எழுதுவேன். இங்க 2 போடலாமா? 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 8 2s are 16. அகைன் 2 போடலாமா? 2 5 3 4. அகைன் 2 போடலாமா? 1 5 3 2. 2 4 4 4 2 8 8 2 16. 16 into 15 16 into 15 which is equal to 240. அதாவது இங்க இருக்க நம்பர்ல எந்த நம்பர் வந்து எனக்கு 240 டிவைட் ஆகுதோ
அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த 6 டிஜிட் நம்பர். பட் நம்ம அந்த டேட்டா எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன வரும் கரெக்டா? அப்ப என்ன பண்றேன் டிவைடட் பை 240 அப்படிங்கறது போடுறேன். இல்ல நீங்க 24 போடா கூட சரி, இல்ல 24 கூட போட்டுக்கலாமா? சரி, எனக்கு என்ன வரும் இங்க 4 போட்டா எனக்கு என்ன வரும் 24. அப்ப சாரி 96, இங்க 4, இங்க 0 வருமா 1, 24, 16 ஓகேங்களா 6, 144 அகைன் 16. சோ எனக்கு என்ன அப்படின்னா 16 அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய என்ன கிடைக்கும் ரிமைண்டர் அப்படி கிடைக்கும். அப்ப 16ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 200 நம்பர் டிவைட் ஆகும்? 1 ஃபர்ஸ்ட் 8 நமக்கு என்ன அப்படின்னா 1,08,000 அப்படிங்கிற வேல்யூ இல்ல. அடுத்த நம்பர் எனக்கு என்ன அப்படின்னா 80. அப்ப 80 ஆட் பண்ணிடலாமா? அப்ப ரைட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஏன்னா இந்த 80 ஆட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 96 கிடைக்கும். 96 எனக்கு என்ன 24ல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அதனால நான் என்ன போட்டுக்கிறேன் 1,80,000 அப்படிங்கிற ஆன்சரா போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For what values of z will be the have equal roots ஓகேங்களா? பின்வரும் சமன்பாட்டிற்கு z இன் எந்த மதிப்புகளுக்கு சமமான மூலங்கள் இருக்கும் ஓகேங்களா? ஈக்குவல் ரூட்ஸ், அதாவது ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac which is equal to 0 அவ்வளவுதான். சோ இதுல a யோட வேல்யூ என்னப்பா இருக்கு z plus 4, b யோட வேல்யூ என்னப்பா இருக்கு z plus 1, c யோட வேல்யூ இருக்கு 1 இருக்கா? சரி, அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? z plus 1 the whole square minus 4 into z plus 1 into 1 which is equal to 0. So அப்ப z square plus 1 2 ஏன்னா 1 into 2 z plus 1 minus 4 z a யோட வேல்யூ z plus 4 பா z plus 4 அப்ப 4 z minus 16 which is equal to 0. அப்ப z square plus plus 2z minus 2z அப்ப வெறும் minus 2z minus 15 which is equal to 0. எனக்கு என்ன வரணும் minus 15 வரணும். ஆனா பிளஸ் பண்ணா minus 2 வரணுமா? 3 into 2 போடலாமா? இல்ல 5 into 3 5 into 3 எனக்கு என்ன minus 2 வரணுமா? அப்ப minus 5 போட்டுக்கலாமா? minus 5 into 3 minus 15 ரெண்டையும் பிளஸ் பண்ணா minus 2. இங்க ஒரு z இங்க ஒரு z. அப்ப இந்த டேர்ம் தான் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா z minus 5 into z plus 3 which is equal to 0. அப்ப z which is equal to minus 3 and 5. அப்ப right answer is option B. Clear? Yes. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா equal roots, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சமமான மூலங்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் b square minus 4ac which is equal to 0. a யோட வேல்யூ, b யோட வேல்யூ, c யோட வேல்யூ என்னங்கிறத போடினா உங்களுக்கு ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. if one root of the equation the reciprocal of the other, அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டுக்கு என்ன சொல்றாங்க ரெசிப்ரோக்கல் சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன் ஒரு ரூட் x ன்னு எடுத்துட்டா இன்னொரு ரூட் எனக்கு என்னவா இருக்கும் 1/x இருக்குமா? சரி, இது வந்து ரெண்டு ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்றாங்க இது ஒரு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? சோ நமக்கு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். a plus 3 the x square minus 13ax 7 minus a. சோ அப்ப எனக்கு a யோட வேல்யூ என்ன வருது இந்த வேல்யூ, b யோட வேல்யூ இது என்ன அப்படின்னா c யோட வேல்யூ. சரிங்களா? சோ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படினா என்னப்பா சொல்வேன் c by a சொல்வேனா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c by a. ஆனா இங்க ரெண்டு ரூட்டுமே ரெசிப்ரோக்கல் சொன்னால ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு என்ன வரும் 1 ன்னு தான் வருமா? அப்ப 1 equal to c by a. எனக்கு c ங்கிறது என்ன இருக்கு 7 minus a ங்கிறது இருக்கு. a யோட வேல்யூ என்ன a plus 3 which is equal to 1. சோ அப்ப இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் 7 minus a which is equal to a plus 3. சோ இங்க இருக்குது minus a அதாவது plus a கொண்டு போயிடலாமா? 2a which is equal to 4. அப்ப a equal to 2. right answer is option C. ஒரு ரூட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ரூட்ங்கிறது கிடையாது, நம்ம c எதனா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப a யோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2. clear? yes. next one பார்க்கலாமா? next one. The floor of an office has a dimension of 5 meter 3 meter. The cost of the painting of the walls and the ceiling is 7440 at a rate of 60 per meter square. Find the height of the roof. ஓகேங்களா? என்ன கொடுக்கறாங்க ஒரு அலுவலகத்தில் தரை ஓகேங்களா தரைத்தளம் floor of the ceiling எவ்வளவு சொல்றாங்க 5 into 3 பரிணாமங்களை கொண்டுள்ளது. சுவர்கள் மற்றும் கூரைக்கு வர்ணம் பூசுவதற்காக செலவுகள் வந்து 60 per meter square. அதாவது மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் 7440. அப்ப எனக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் நான் மொத்தமா 7440 செலவு பண்ணிருக்கேன். ஆனா ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுதான் கொடுத்திருக்கேன் 60 ரூபாயா? அப்ப 6 கேன்சல் பண்ணிக்கலாமா? 1666
1666 ரிமைனிங் 1 போச்சுன்னா 2 6 ஆர் 14 ரிமைனிங் 2 போச்சுன்னா 4 6 ஆர் 24. அப்ப டோட்டலா எனக்கு எத்தனை சதுரடி இருக்குது 124 சதுரடி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க பெயிண்டிங் த வால்ஸ் அண்ட் சீலிங் மட்டும்தான். நான் தரைத்தளத்தை என்ன பண்ணல பெயிண்ட் அடிக்கல. அப்ப அதோட நான் மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப தரைத்தளத்தை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 124 இன்டு மைனஸ் 3 இன்டு 5. அப்ப 124 மைனஸ் 15 எனக்கு என்னப்பா வரும் டோட்டலா 109. இந்த 109 தான் நான் என்ன பண்ணிருக்கேன் ஓவராலா காஸ்ட் எடுத்துக்கு பண்றதுக்காக கொடுத்திருக்கேன். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா தரைத்தளம் 5 இன்டு 3 அப்படின்னா ஹைட் தானே கேக்குறாங்க. அப்ப 2 இன்டு 8 ஆஃப் ஹைட் which is equal to 109. அப்ப h is equal to 109/16. 1 இங்க 96 வருமா? அப்ப 6 புள்ளியில தான் ஆன்சர் வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 6.8. சோ புரியுதுங்களாப்பா? அதாவது ஒரு ரூம் இப்படி இருக்கிற இடத்துல எனக்கு தரைத்தளத்தை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டுட்டு என்ன பண்றேன் அந்த இடம்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன். அப்ப இந்த இடம் தானே இங்கேயும் இருக்கும். நான் ஹைட் மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா 2 இன்டு L plus B equal to remaining square feet. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் the value of ஓகேங்களா the value of நார்மல் பிளஸ் பண்றது தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 156.9 பிளஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் என்னங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் 8118 is divisible by ஓகேங்களா 8118 எந்த நம்பரால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 7 6 8 5 ஃபர்ஸ்ட் 5 வருமாப்பா? 5 வரவே வராது. ஏன்னா எனக்கு ஒண்ணு 0வா இருக்கணும் அப்படி இல்லைன்னா 5ஆ இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 7 6 8 எனக்கு ஒரு நம்பர் 8ல முடியணும் அப்படின்னா என்னப்பா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எனக்கு என்ன இருக்கணும் 8ஆல டிவைட் ஆகணும். அப்போ 118 அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 18 அப்ப ரிமைனிங் 38 அப்ப 8ஆலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப 6ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? 16 அப்புறம் ரிமைனிங் 2 போட்டா 21 18 21 18 மிச்ச 1 31 18 அப்ப எனக்கு என்ன அப்படின்னா 6ஆல டிவைட் ஆகுது. ஓகேங்களா? சோ கிளியர்? எஸ். ஏன்னா அது ஒரு ஆன்சர் 6ஆல டிவைட் ஆகுது நம்ம 7 செக் பண்ண அவசியமே இல்ல. இது வந்து 6ஆல டிவைட் ஆகுது. ஓகேங்களா? சரி. சோ இந்த ஷிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த 27 क्वेश्चनோட முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் இதே மாதிரி நம்ம அடுத்த சால்வ் பண்ணலாம். சரியா? சோ thank you see you all. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் whatever it may be. நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம டாபிக் வைஸ் மென்ஷன் போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 15 செட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அக்டோபர் 8 கேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாமே ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா எல்லா ப்ரீவியஸ் क्वेश्चंस பாருங்க. மேக் ஷூர் இந்த 15 செட் நீங்க பாக்குறப்ப உங்களுடைய மார்க்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு 15 செட் பாக்குறப்ப வெரைட்டி ஆஃப் சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றோம், எந்த மாதிரி சால்வ் பண்றோம், எப்படி கால்குலேட் பண்றோம், இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய மேத்ஸ்ல உங்க மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீரிஸோட அடுத்தடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். சரிங்களா? சோ thank you see you all.